வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக சீன பிரதமர் தெரிவிப்பு. ஜனாதிபதியின் இளைய சகோதரர் பிரியந்த சிறிசேனவை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி ஹெட்டன் மவுண்டின் தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். விமானத்தை செலுத்தும் போது விமானியும் துணை விமானியும் இருக்கையை விட்டு வெளியேற முடியாது என்பதை கனடா கட்டாயமாக்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் இளைய சகோதரரான பிரியந்த சிறிசேனவை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பொலனறுவை 4ஆம் பிரிவின் எலவீர பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சந்தேக நபர் நடத்திய கோடரி தாக்குதலினால் காயமடைந்த பிரியந்த சிறிசேன தற்போது கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளதுடன் காயமடைந்த ஜனாதிபதியின் சகோதரர் விமானம் மூலம் கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்டார். தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டதுடன் பக்கமுன போலீஸ் நிலையத்திலிருந்து பொலனறுவை போலீஸ் நிலையத்திற்கு சந்தேக நபரை மாற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சந்தேக நபரை பொலனறுவை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக சீன பிரதமர் லீ குயங் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போதே சீன பிரதமர் இந்த விடயத்தை கூறியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறுகின்றது. நபர்களை அடிப்படையாக கொண்டு சீனா ஒருபோதும் செயற்பாடுகளை முன்னெடுக்காது எனவும் நாட்டிற்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் பிரகாரமே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சீன பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பல 100 வருடங்களாக சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவி வருகின்ற தொடர்புகள் மேலும் வலுவடைய செய்வதே இலங்கை அரசாங்கத்தின் நோக்கமாகும் என இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சீன பிரதமரிடம் தெரிவித்துள்ளார். 30 வருடங்களாக நிலவிய பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு சீன அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பு மகத்தானதாகும் என்பதுடன் அந்த ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மதிப்பு மிக்கதாகவும் நெருக்கமான ஒன்றாகவும் மாற்றமடைய செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கம் 3 மாதங்களுக்குள் புதிய திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் ஊடாக முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சீன பிரதமரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் மோசடிகளின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நாட்டை கட்டியெழுப்புவதே தமது அபிலாஷியாகும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சீன பிரதமருடனான சந்திப்பின் போது மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக அதுல் கெஷாப் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தகவலை அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளராக அதுல் கெஷாப் கடமையாற்றி வருகின்றார். 2010ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் இலங்கை, இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கான பணிப்பாளராகவும் இவர் கடமையாற்றியுள்ளார். இந்திய வம்சாவளியினரான அமெரிக்க வெளிநாட்டு சேவையில் ஈடுபட்டுள்ள கெஷாப் வெர்ஜியானா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி கற்றுள்ளார். யாழ் அச்சுவேலி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி பருத்தித்துறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் ஏழாலை மற்றும் ஒட்டுசுட்டான் பகுதிகளைச் சேர்ந்த 25 மற்றும் 14 வயதுகளுடைய 2 உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மல்லாகம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்படவுள்ளார். இதேவேளை அனுராதபுரம் கொழும்பு பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 1 உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மற்றும் 1 காயமடைந்துள்ளார். சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி ஹெட்டன் மவுண்டின் தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியை மறைத்து இன்று காலை முதல் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாத சம்பளம், முட்கொடுப்பனவுகள் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை உரிய காலத்திற்குள் வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மவுண்டின் தோட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாங்க புள்ளைய தூக்கிட்டு பாருங்க, அட்வான்ஸ் இல்லாம சம்பளம் இல்லாம ரோட்ல சீரழிகிறோம். இந்த புள்ளையில வச்சுக்கிட்டு நாங்க மிகவும் கஷ்டப்படுறோம். வேலையை பிச்சு பிச்சு தேர்ந்து கொண்டிருக்கிறோம். 10ஆம் தேதி கொடுப்பனவு கிடைக்கிறது. அதுல வந்து 5 நாள் 10 நாள் போகும். அப்ப 25ஆம் தேதி கொடுப்பனவு என்னன்னா அது 30ஆம் தேதிக்கு போய்கிட்டு இருக்கு.
அப்ப நாங்க என்ன செய்வோம்? இவங்களை நாங்க ஜேடிபியை நம்பி வேலை இல்லை. மாதாண்டா நாங்க எடுக்கக்கூடிய கொழுந்து மிக ரொம்ப அதிகத்துக்கு உள்ளான செலவுக்கு இருக்கு. அந்த கொழுந்து பச்சையெல்லாம் ஏன் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல? ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நாங்க இந்த டெய்லி வேலை செஞ்சு நாங்க போராட்டம் பண்ணி தான் இந்த சம்பளம் எல்லாம் வாங்கணுமா? ஹட்டன் மவுண்டின் தோட்ட மக்களின் கோரிக்கைகள் தொடர்பில் தோட்ட முகாமையாளர் நிர்மல் ஹெட்டியாராச்சியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மக்களின் கோரிக்கை நியாயமானது எனவும் அவர்களின் கோரிக்கை தொடர்பில் மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபையின் தலைமை அலுவலகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் விரைவில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மவுண்டின் தோட்ட முகாமையாளர் கூறினார். சம்பள பிரச்சினையை முன்வைத்து மட்டக்களப்பு வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் 12வது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 25 அல்லது 26ஆம் தேதிக்குள் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என தேசிய கடதாசி ஆலை நிர்வாகம் வாக்குறுதி அளித்திருந்த போதிலும் இதுவரை நிலுவை சம்பளம் வழங்கப்படவில்லை என ஊழியர்கள் கவலை தெரிவித்தனர். சம்பளம் வழங்கப்படாமையால் சுமார் 250 ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு இன்னல்களையும் எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். தமது பிரச்சினை தொடர்பில் அதிகாரிகள் பாராமுகமாக செயற்படுவதுடன் அரசியல் பிரதிநிதிகளும் கவனம் செலுத்தவில்லை என ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தேசிய கடதாசி ஆலையின் தலைவரிடம் கேட்டறிய நியூஸ் ஃபர்ஸ்ட் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. எனினும் தொடர்ந்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரைசேரியிடமிருந்து நிதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் சம்பள பிரச்சினை நிவர்த்தி செய்யப்படும் எனவும் தேசிய கடதாசி ஆலையின் பொது முகாமையாளர் அனுர ரவிர நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவங்ச மற்றும் கெஹலிய ரம்புக்வெல் ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு இன்று முற்பகல் சென்றனர். பழைய முறைப்பாடு ஒன்று தொடர்பிலேயே நான் இங்கு அழைக்கப்பட்டேன். இதேவேளை ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளர் வசந்த சமரசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்றார். கடந்த வருடம் ஜூன் மாதம் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு ஒன்று குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் அங்கு சென்றிருந்தார். நாட்டில் இடம்பெறுகின்ற போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் அரசியல்வாதிகள் பொறுப்பு கூற வேண்டும் என பொது அமைதிக்கான அமைச்சர் ஜோன் அமர்துங்க தெரிவித்துள்ளார். கொள்கலனினுள் உள்ளடக்கப்பட்டு பெருந்தொகையிலான போதைப் பொருள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது யார் இதற்கு பாதுகாப்பு வழங்கினார்கள் என்று, அல்லது யார் இதற்கு தேவை என்று, அல்லது யாருக்கு இது தேவை என்று. மொத்தமாக எத்தனை கொள்கலன்கள் நாட்டிற்குள் வந்துள்ளன என்று இன்னும் ஒரு கேள்வி எழுகின்றது. தற்போது இங்கு கடத்தல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயம் தூக்குமடைக்கு அனுப்பப்படுவர். கடான பகுதியில் புதிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது இவ்வாறு தெரிவித்தார். போலீஸ் மா அதிபர் NK இளங்கோவன், உயர்கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக விமான சேவைகள் பிரதி அமைச்சர் லக்ஷ்மணியாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். விமான சேவைகள் பிரதி அமைச்சர் லக்ஷ்மணியாபா அபேவர்தன மாத்தறை மாவட்டத்தின் பஸ்கோட பகுதியில் கடந்த அரசின் பதவி காலத்தில் வழங்கப்படவிருந்த மக்கள் பாவனை உபகரணங்களை வழங்கி வைத்தார். அதன் பின்னர் பஸ்கோட பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பிரதி அமைச்சர் கலந்து கொண்டார். இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அடுத்து வரும் தேர்தலின் பின்னர் தேசிய அரசு ஒன்று உருவாக்கப்படும். அந்த தேசிய அரசாங்கத்திற்கு கீழ் நாம் பணியாற்றுவோம். அங்கு நமது பொறுப்புகளை ஊக்கமாக முன்னெடுத்துச் செல்வோம். அதன் மூலம் குழப்பங்கள் உருவாகுவது தடுக்கப்படும். அந்த காலப்பகுதியில் நாம் அபிவிருத்திகள் மற்றும் மக்களின் முன்னேற்றங்கள் தொடர்பில் கடமையாற்றுவோம். என்னால் முடிந்ததை நான் வழங்குவேன். ஒவ்வொரு சூழ்நிலைக்காகவும் எனது நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் நான் மாற்ற மாட்டேன். நமது நாட்டின் ஜனாதிபதி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருக்கு மதிப்பளித்து பண்புடனான அரசியலை நாம் முன்னெடுப்போம். ஒருபோக திட்டத்தில் தமது நிலங்களை இழந்தவர்களுக்கு இங்கு இழப்பீடும் வழங்கப்பட்டது. நீர்கொழும்பு ஏத்துக்கால் கடலில் சுழியோடி பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வெளிநாட்டு பிரஜை ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். சுழியோடி கொண்டிருந்த போது ஆக்சிஜன் உபகரணத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வெளிநாட்டு பிரஜை நீரில் மூழ்கி அனர்த்தத்திற்குள்ளான நிலைமையில் மீட்கப்பட்டு நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது.
29 வயதான பிரித்தானிய பிரஜை ஒருவரே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். பிரித்தானிய பிரஜையின் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை இன்று நடைபெறவுள்ளது. இந்த பிரித்தானிய பிரஜை தனது காதலியுடன் கடந்த 25ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். இரவு வேளைகளில் துவிச்சக்கர வண்டிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்றமையை தடுப்பதற்கு போலீசார் புதிய செயற்திட்டத்தை இன்று நடைமுறைப்படுத்தியுள்ளனர். இரவு வேளைகளில் துவிச்சக்கர வண்டிகளில் வீதியில் செல்வதை அடையாளம் காண்பதற்கு புதிய செயற்திட்டம் வவுனியா போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு வவுனியா மன்னார் வீதியில் குருமன்காடு வீதியில் சேவையில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் அவ்வீதியினூடாக செல்லும் துவிச்சக்கர வண்டிகளை பதிவு செய்வதுடன் அவற்றை இரவு வேளைகளில் அடையாளம் காணக்கூடிய வகையில் ஒளிரும் ஸ்டிக்கர்களை ஒட்டினர். போக்குவரத்து நவீன யுக மக்களின் அடிப்படை தேவைகளில் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. எனினும் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் போக்குவரத்து என்பது முற்றிலும் சீராக காணப்படுகின்றதா என்பது கேள்விக்குறியே. திருகோணமலை சம்பூர் கிராமத்திற்கான போக்குவரத்து தேவைகள் உரிய முறையில் காணப்படவில்லை என கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வீதி சீரின்மை காரணமாக போக்குவரத்து மேற்கொள்வதில் பாரிய சிக்கலை எதிர்நோக்குவதாக சம்பூர் மக்கள் குறிப்பிடுகின்றனர். மூதூர் சம்பூர் கிராமத்திற்கு மீள்குடியேற்றப்பட்ட தமக்கு இட்டை வரை எந்தவித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மேலும் பல கிராமங்களை இணைக்கும் வீதி முறையாக செப்பனிடப்படாமையால் மழை காலங்களில் வீதியை பயன்படுத்த முடியாதுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஊடாக கட்டபரிச்சான், கடற்கடைச்சேனை, சம்பூர், கூனித்தீவு, சூடக்குடா பகுதிக்கு போகிற இந்த மெயின் ரோட் வந்து 2003ஆம் ஆண்டிலிருந்து இந்த ரோட்டு இதே மாதிரி தான் கிடக்குது. இந்த ரோட் இன்னும் திருத்தப்படவில்லை. வாகனங்கள் போக்குவரத்துகள் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கான பாதைகள் மிச்சம் மோசமாக இருக்கின்றது. ஒரு பஸ் தான் போட்டிருக்குது. அந்த பஸ்ஸில் போயிட்டு பிள்ளைகள் குறுகிய டைமுக்கு வந்து செய்தே இல்லாத நிலையில் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சம்பூரிலிருந்து குண்டு வரைக்கும் பாதை எடுத்துக்கொண்டா குண்டும் குழியுமாக கல்லும் கழுத்துமாக மிகவும் பெரிய சிரமமாக உள்ள. காலையில் 9:30 ஒரு பஸ் வரும். அதில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கஷ்டம். அந்த ஒரு தரம் வர பஸ் மட்டும்தான் பிறகு திரும்ப வராது. அதெல்லாம் போக்குவரத்தெல்லாம் கடும் பிரச்சனையா இருக்கு. இதேவேளை சம்பூர் பகுதி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தூர இடங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளை சீர் செய்யுமாறும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.